வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 பெங்களூர் தக்காளி அதையும் நறுக்கி வச்சுருங்க. 2 கலந்துருங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இன்க்ளூடிங் 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனியா பொடி, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 10 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க. அது நல்லா குக்காகி வரணும். ஒரு 7 to 8 மினிட்ஸில் இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆகிடும் உங்களுக்கு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீன் டைம் இன்னொரு பேனில் கீ விட்டுட்டு தடுக்காக்கு ரெடி பண்ணிவிடுங்க. 4 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் முழு தனியாக ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் அந்த பேன்லேயே கேப்சிகம் 2 கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. லேசாக குக் பண்ணியே எடுத்து வச்சுருங்க. அதுலேயே நீங்கள் பன்னீரையும் போட்டு பன்னீரையும் லேசாக டாஸ் பண்ணி லைட்டாக அங்கங்கே ப்ரௌனாக வர மாதிரி இது பண்ணிட்டு அதையும் எடுத்து வச்சுருங்க. இந்த பேனையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். ஸோ அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கூல் பண்ண பேஸ்ட்டை அரைச்சிட்டு இதில் குக் பண்ண விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுட்டு வரும்போது நீங்கள் தாளித்து வச்ச அந்த பன்னீரையும் கேப்சிகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடி பண்ணி போட்டுட்டு கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், 5 to 6 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, முழு தனியா காஞ்ச மிளகா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. சுவையான கடாய் பன்னீர் உங்களுக்கு ரெடி. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.